சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பாவிடம் சில நிமிடங்கள் பேச வேண்டும். நடக்கப் போகும் மாற்றத்தை நீ வேண்டும் என்று கேட்டால்தான் நான் அதை உனக்கு கொடுக்க முடியும். வேண்டாம் என்று உன் எண்ணத்தில் இருந்து அதை நான் உனக்கு கொடுத்தால் அது எப்போதும் உன்னுடன் தங்கி இருக்காது என்பது எனக்கு புரியும். மனதார நீ ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது உன் வாழ்க்கையாக மாறும் என்பதும் எனக்கு தெரியும். அதனால்தான் உன்னிடம் சொல்ல ஓடோடி வந்தேன். ஒருவேளை உன் பாதை மாறினால் உனக்கு சம்மதமா என்று கேட்டேன். ஒருவேளை அந்த பாதையில் நான் சொல்லும் நபர் உன் கரங்களை பிடித்து கொண்டு வாழ்க்கை முழுவதும் நடந்து வந்தால் உனக்கு சம்மதமா என்று கேட்க வந்தேன். உன் மீது அக்கறை இல்லாமல் உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து நீ ஏன் வருந்திக் கொண்டிருக்கின்றாய்? அன்பு என்பது உள்ளத்தில் இல்லாத காரணம்தானே உன்னை விட்டு பிரிந்து இது நாள் வரை உன்னை பற்றி சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் உறவுகளை நினைத்து நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? நீ வருத்தப்படுவதை விட்டுவிட்டு உன்னுடைய கடமைகளை செய்ய தொடங்கு. எந்த உறவாக இருந்தாலும் கட்டாயம் உன்னை தேடி வரும் என்று நான் சத்தியம் செய்து கொடுக்கின்றேன். உன் வாழ்க்கையில் உன் மீது அன்பு காட்ட யாரும் இல்லை என்று தானே வருத்தப்படுகிறாய். காட்டும் அன்பை ஏற்றுக்கொண்டு விட்டால் உன் வாழ்வு எங்கே சுகமாக இருக்கும் என்பதை தெரியாமல் உன் மீது அன்பு காட்டுபவர்களை வெறுத்துவிட்டு உன்னை வெறுப்பவர்களை நீ அன்பு காட்டி கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் இப்போது உன் வாழ்க்கை நரகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, நான் சொல்வதை கேள். உன் சாயப்பாவின் வார்த்தையை கேட்டு நடந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்களை நினைத்த வாழ்க்கையை பற்றி கொள்ளலாம். உன் மீது முழு அன்பு கொண்டு உன்னை உலகமாக நினைத்து உன்னை உயிராக நினைத்து நீ இல்லை என்றால் தன் வாழ்க்கையும் இல்லை, தன் உயிரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒருவரைத்தான் உன் வாழ்வில் இணைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அந்த ஒருவர் யார் என்று உன் மனதிற்கு தெரியுமே. அவர் வேண்டும் என்று கூறியும் நீ வேண்டாம் என்று தள்ளிவிட்டு நிற்கின்றாய். தெரிகிறதா? புரிகிறதா? ஞாபகம் வருகிறதா? உனக்கு உன்னை வேண்டும் என்று நினைப்பவர்களை மணந்துவிட்டால் உன் வாழ்க்கை சொர்க்கமாகும். நீ வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்பவர்களை எடுத்து வைத்தாலும் உன் வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கும். நான் சொல்வதை ஒரு முறை யோசித்து பார்த்துவிட்டு நீ சம்மதம் என்று ஒரு வார்த்தை சொல். நாளை அந்த உறவை உன்னிடத்தில் நான் சேர்க்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுகின்றேன். எனக்கு நீ நிம்மதியாக இருந்தால் போதும், எனக்கு நீ சந்தோஷமாக இருந்தால் போதும். மற்ற எதுவும் எனக்கு தேவையில்லை. என் குழந்தையின் வாழ்க்கை சுகமாக இருந்தால் போதும். அதை பார்த்து நான் நிம்மதி அடைவேன். நான் சொல்வதை யோசித்து எனக்கு உடனடியாக ஒரு பதிலை கூறு. உனக்காக நான் காத்திருக்கின்றேன். அனைத்தையும் சரி செய்து தருகின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.